ஹல்லேலூயா. அதை விட பிள்ளைக்காக செபித்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தருக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எனக்கு நல்ல ஒரு நான் அவங்கள ஜோதி அம்மானி தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மையினி அப்படி இந்த உலகமானதை வச்சு நான் பேரை சொல்லிவிடுது. அன்பா என்னை நேசித்து நான் எழும்பாத அளவுக்கு ரூம்பில் என்னை வைத்து ஆகாரம் தந்து என்னை அலைந்து தெரியாத அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள போய் இருந்தாங்க பிள்ளை. நான் எங்கேயுமே நான் அலையாத அளவுக்கு என்னை காணம் பண்ணி வரச்சலை நேசித்து ஆசீர்வதித்து ஹல்லேலூயா என்னை அனுப்பின அன்பு அம்மாவுக்காக நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. வாக்கு மாற மாட்டார், அவர் மாற மாட்டார். அதில் நம்ம நிலைத்து இருக்கணும், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. என் வீட்டுக்காரது ஹல்லேலூயா ஆசீர்வாதம் இழந்த உடனே எல்லாத்துக்கும் நான் எப்போவுமே அதை சொல்லி தான் சொல்லுவேன். 3 பிள்ளைகளையும் நான் தத்தெடுத்திருக்கேன். உனக்கு செவிக்க ஞானம் இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு ஞானம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தத்தெடுத்த மரும் என் பிள்ளையாது சொல்லுங்க. உலகமாக தான் என் பிள்ளை, தத்தெடுத்து என் பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. அதே போல் அந்த பேர்கால வாட்டில் எல்லாரும் ஜோதி அம்மாவை தான் அம்மா, அந்த பிள்ளைக்கு அம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்ட்ட நான் அம்மா காப்பி கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகிறேன். அந்த அம்மா பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு அம்மா செபிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா முடிவு அவங்க தான். அது ஆண்டவர் தத்தெடுத்துட்டாரே, கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் தான் நிலைத்து இருக்கணும். சாத்தான் களையை விதைப்பான், அதில் ஒரு வெற்றி இருக்குன்னா ரொம்ப அம்மா. ஹல்லேலூயா. அதனால் உங்கள்கிட்ட தொடக்கத்தில் என்ன சொன்னேன், ஒரு வார்த்தை என்ன சொன்னேன், 6 மணிக்கு முழிக்கும் பொழுது இப்போ 2வது உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தொட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. 6 மணிக்கு முழித்து வெளியே வீட்டை விட்டு வெளியே போச்சுலே நைட்டு போகத்தட்டும். நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், நம்ம நாவை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். கண்ணால் உங்களை யாரும் பேசினாதான் நீங்கள் நம்பணும், அதுக்கு பதில் சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் தான் எதா பேசினாலும் நான் என்ன செய்யக்கூடாது, நான் என்ன பேசினாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அல்ல காதால் கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் கடைப்பிடிக்கணும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எப்படின்னா நான் என்ன மனம் திரும்பினேன். நான் ஹல்லேலூயா 3 நாள் ஹாஸ்பிட்டலில் மனம் திரும்பினேன். ஆண்டவரே 6 மணிக்கு பிறகு. ஹல்லேலூயா. அதே போல் நீங்களும் கடைப்பிடித்தா கண்ணீர் வடிக்காண்டாம், ஹல்லேலூயா ரொம்ப எதிர்பார்க்காண்டாம். அப்போ டேடி ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தார் இல்லை, அவருக்காக வாழ்ந்தீங்க. வெளிச்சத்துக்கு பிள்ளைகள் இந்த கிராமத்தை பரலோகம் கொண்டு சேர்க்குன்னு தான் உங்களுக்கு இந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சொன்ன மாதிரி மகிமை அப்படி இறங்குச்சு, பிரசனை இறங்குச்சு. அதோடு நீங்கள் கொண்டு ஆடு மாட்டுக்கெல்லாம் நீங்கள் நுழையச்சில அதை விசுவாசத்தோட அந்த பிரசனை அந்த மகிமை எசப்பா நீங்கள் உங்களுக்கு எத்தனை இருக்கு விசுவாசம் இருக்கு உங்கள் ஹல்லேலூயா. அவர் கடக்கில் நீங்கள் தோன்ற ரீக்கா பலரவா எனக்கு எப்படி பிரச்சனை என் சரீரம் உடம்பு, ஆனால் ஆண்டவர் நடத்துதாரு. ஹல்லேலூயா. பாருங்க நாக்கெல்லாம் வரலுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு வெற்றினா வரோம். அதுக்காக சாத்தான் 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 அவனுக்கு சாத்தானுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, மந்திரத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பரிசுத்தம் இருந்தா போதும், வீணான சாபம் வராது. ஹல்லேலூயா. வீணான சாபம் வருமா, வசனம் இருக்குதா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் சாபம் விட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பிரசனத்தை நம்ம சமக்கிற பாத்திரமா இருந்தா ஹல்லேலூயா நம்ம நாவல சபிக்கல் வராது. ஹல்லேலூயா. உலகத்தார ஆண்டவரும் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா சபிப்பாங்க. ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தில் ஆராதனை சொன்னார்ல, நீ ஏன் பயப்படுதா, நீ ஏன் அவனப்படுதா, உனக்கு அங்க ஒரு வேடம் ஆஸ்தலம் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன், உனக்கு ஒரு கிரீடத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கேன்னு சொன்னார்ல. ஏன் 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 நீ கேட்கிறியே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பலன் நீ கேட்கிறிய மகளே, உனக்கு ஒரு வேடத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, உனக்கு ஒரு கிரீடத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, நீ உலகத்தாரா இருந்தா ஹல்லேலூயா. அப்ப அப்படி நீ கேட்காதங்க. எத்தனை பேர் கேட்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னாரு ஆராதனை எப்பவும் ஆராதனை இவ்வளவு தீர்க்க தரிசனம் வராது, ஆராதனையில கேட்க கூடாது எதுவுமே, அதுக்கு முந்தையே கேட்டுட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. நீங்க அங்க கீழே இருந்து அசிக்க அசிக்க எனக்கு என்ன செய்யுது, ஆண்டவர் வார்த்தையை வெளியிடுதா, எனக்கு அடக்க முடியல இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை நம்பணும், யாரை நம்பணும்? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருக்கேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருக்கேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருக்கேசப்பா. நான்
நான் உண்மை நம்புதப்பா. இந்த கிராமத்துக்கு இந்த ஊழியத்தை தந்தீரப்பா. நான் உண்மை நம்பதப்பா. நான் உலகத்தை நம்பலப்பா. அந்த பரலோக ராஜ்யம் வரும் பொழுது ஆடுகள் நரகம் பெய்யக்கூடாதப்பா. அந்த ஒரே வாஞ்சதப்பா. என் தேவனாய கர்த்தர் நீர் மாத்திரம் போதும். உமக்காக எத்தனையோ 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 ராஜா, என் கர்த்தர் மாத்திரம் எனக்கு போது நீ சொல்லி உடன்படிக்கை பண்ணிட ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல்னாலும் உணரணும், ஆராதனாலும் உணரணும். எனக்கு அந்த பாடல் சகோதரி படிக்கச்சில உணர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக நான் ஓடுது. அவருக்காக மொத பண்ண உடன்படிக்கை தான் உடன்படிக்கை. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அது நம்ம சொல்லலை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்த நாட்கள் நம்மளுக்கு நிறைவேறிச்சு. இந்த மாதம் புதிய காரியம் செய்வேனாரு, செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ செஞ்சார், உங்களுக்கு செஞ்சிட்டார். பாடல் வேலையில சகோதரி நாவல 2ஆம் பட்சத்தினால் அதை அழுத்தி சொல்றேன். ஹல்லேலூயா. என்னை மறைத்து பேச மாட்டவரே. யோவான் எடுங்க 14:14. யோவான் படிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எப்படி? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஆண்டவர் சொல்கிறார். இந்த பரிசுத்த ஓய் நாள் ஆராதி வந்திருக்க அன்பு பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம ஊழியமே போன்ல தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. என் மக சொல்லுவா, ஏம்மா தயவு செய்து வேறு ரூமுக்குள்ளே போய் போயிருங்க. ஹல்லேலூயா. வேறு ரூமுக்குள்ளே போய் செய்யுங்க. என்கிட்ட குட்டி பிள்ளையா இருக்கு, நீங்கள் பிசாசெல்லாம் கட்டுதிய, சாத்தானெல்லாம் விரட்டுதிய. நான் சொன்னேன், நான் ஏங்குது இல்லைம்மா, என் வல்லமெல்லாம் வீணா போயிடக்கூடாதம்மா, என் கிருபெல்லாம் வீணா போயிடக்கூடாதம்மா. இன்னொரு சாட்சி சொல்லி நான் வாரேன், சீக்கிரம் செய்து முடிச்சிருவேன். சவளக்காரங்குளத்தில் இருந்து இந்த பரமசம் ஐயா வந்திருக்கிறாங்க. இவங்க வந்திருக்காங்க. இந்த சவளக்குளத்தில் இருந்து இன்னொரு ஐயா பழனிட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், சேரணிக்கெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த அம்மா சாட்சி சொல்லச்சில. அப்போ அந்த அம்மா சாட்சி சொல்ல அவங்களுக்கு வந்து கர்ப்பை பிரச்சனை. ஒரு நாளும் அது என்னது நல்ல இல்லை. இங்கே வந்தாருங்க. திருவிருந்துக்கு வரச்சில நான் சகோதரிட்டு சொன்னேன், அவங்க வந்து இப்படி வந்து கலரக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கேன்சல் கட்டி தான், கேன்சல் வேதிதான்களா. அப்போ வந்து எல்லா இடமும் சாட்சி சொல்லுதாங்க. நல்லதுதான். நம்ம கூடாரத்துக்கு வரங்க, நம்ம கரெக்டாக ஆண்டுட்டு ஜெபிக்கணும். அந்த கரையோட வந்து அவங்க கலரக்கூடாது. இந்த மாதம் திருவிருந்துக்கு வரவேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ அக்கா ஆட்டுன்னு சொன்னால் சகோதரிட்டு சொன்னேன், ஜெபித்தேன். ஆனால் அவங்க வந்துச்சாங்க, வந்து படுத்து கிடக்குறாங்க. எப்படி? அதே மாதிரி எனக்கு அப்போ ஏசப்பா எங்கள் செவன் ஒன்று கிட்ட கேட்க மாட்டேங்க. ஏசப்பா சித்தம் இல்லைன்னா வரக்கூடாது ஆண்டவரையும் தான் நாங்கள் செபித்தோம். இந்த அம்மா வந்து வெங்காயத்தை வச்சுட்டு படுத்து கிடக்குறாங்களேங்க. அந்தால ஆஸ்திரிக்கு போனாங்க. போனில் அவங்க மகா வந்து ஆண்டவர் அறியாத பிள்ளை என்கிட்ட அதிகமாக செபித்தா. சோதரன் அவளுக்கு எங்கள் அப்பா அம்மா இப்படி ஆண்டவர் ஆண்டரி கூட்டி எங்கள் அம்மாவை சாய்ச்சிட்டாங்க, இப்படி ஆகிட்டு அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு பாதிக்கப்பட்டுட்டு கற்பவை சொல்லுதாங்க, அள்ளிக்கிட்டு சொல்லுதாங்க, கருவியில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுக்க முடியாது. அப்போ நான் கண்ணீரோடு அங்கே சனிக்கிழமை கூட்டத்தில் சேரணிக்க நாங்கள்லாம் உபவாச கூட்டத்தில் செபித்தோம். நடந்தது என்ன அதுக்காக சொல்கிறேன். அவர் நாமும் இன்னும் கூடாரும் மகிமைப்படலை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் நான் தனியாக இருந்து செபித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் வருவா, வந்தாச்சுன்னா ஆயுசு கூட வேண்டி செவி. அவளுக்கு ஆயுசு கம்மி தான், ஆனால் வந்தாச்சுன்னா ஆயுசு கூட நீ செபிச்சு விடு, கொஞ்சம் ஆயுசு கூட போகும். இப்போ எங்களால் சாட்சி சொல்ல போகிறாங்க, வரையே செய்யலை. அப்போ நான் ஏசப்பட்ட கோபப்படலை. அந்த குடும்பம் வரலனி கோபலை, அவருக்கு ஏற்ற வேலை வரல. யாரும் வரலனி கோபப்படக்கூடாது, யாரும் வரலனி முறுமுறுக்கக்கூடாது, யாரும் வரலையே அவங்க வரலையே இவங்க, அவர் ஏற்ற வேலை வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா பரமசிவம் ஐயா கூப்பிட்டுருக்காங்க. நான் கூப்பிட்டு பார்த்தேம்மா, அங்கே போகிறேன் இங்கே போகிறீங்க, அங்கே வர மாட்டேங்க. கூப்பிடாதங்க ஐயா, நல்லா இருக்கட்டும். எந்த சர்ச்சைக்கு போனாலும் ஆண்டவருடைய பிள்ளை ஆலயத்தானே போகிறாங்க, நல்லா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ ஏற்ற வேலை உங்களுடைய ஆசிரத்தில் இன்னைக்கு வந்திருக்கலாம், புதிய காரியத்தில் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதுக்காக செய்வாரா? அந்த முந்தின வசனம், நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்.
இப்போ ஒரு இது நம்ம பிள்ளைகள் படிப்பு கேட்குறோம், ஒரு பிள்ளை திருமணம் கேட்குறோம், ஒரு குழந்தைய கேட்குறோம். அல்லேலூயா. ஆனால் அவர் மகிமைக்காக நம்ம கேட்கணும். எனக்கு ஒரு குழந்தை தந்திரம் 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 தந்திரம்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே என் பிள்ளை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு கேட்கக்கூடாது. என் மாட்டில் இத்தனை லிட்டர் கறக்கணும் கறக்கணும் கறக்கணும்னு கேட்கக்கூடாது. 10 லிட்டர் கறந்தா உங்க நாம அதில் மகிமைப்படுவானா? உங்களுடைய மகிமைக்காக நான் அதில் எனக்கு பிரோஜனப்படுமா? அல்லேலூயா அல்லேலூயா. என் பிள்ளை இப்படி படிச்சா அதில் மகிமைப்படுமா? அல்லேலூயா. ஜெபம் ஞானமா பண்ணணும். நான் ஒளிச்சே பேச முடியும். ஐயா வந்திருக்காங்க, புண்ணு ஆரையும் செய்யலை, அவங்க கீழ்படியில். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்தல ஐயா நீங்கள் 1000 ரூபா கிடைச்ச புண்ணு ஆறில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்து முடியல, எல்லாமே அந்த முடியே சொல்லிட்டாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் ஆண்டவருக்கு 100 ரூபா எடுத்துட்டு எனக்கு காணிக்கை பயமாக இருக்குது, ரகசியமாக இருக்கட்டுது. சரி மாட்டி போயிட்டாங்க. அடுத்த வாரம் பொண்ணு காஞ்சிச்சு. அவங்க கீழ்படியில் பழையபடி பொண்ணு வந்துட்டு. அல்லேலூயா. அப்போ நான் மன்னிப்பு கேட்க, ஆண்டவரே மோதியை இப்படி தான் பொருத்தனை பண்ணி என்னை ஞானத்தை தந்துருங்க ஆண்டவரே, ஞானத்தை தந்துருங்க ஆண்டவரே. அவங்கவுங்க பண்ணணும், எனக்கு இந்த அறிவில்லையே ஆண்டவரே அப்படி. அதுக்கு வருன்னு இனிமே அவங்க தான் அதை ஜெபிச்சு எடுக்கணும். அல்லேலூயா. நான் எதுக்குன்னா பயப்படல, வாரதம் அவங்க மனசு. அல்ல எனக்கு பரல கொண்டு சேர்க்கணும், அந்த ஒன்று தான். அல்லேலூயா. வந்துக்கிட்டு இருந்தால் தான் சுத்திகரிப்பு. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். திரளான கூட்டத்தில் போய் இருந்தால் ஆண்டவர் மாதிரி நம்ம மாறினா தான் ஒரு அற்புதம். அந்த ஊழியக்காரங்க யாரை பார்க்க யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒரு 4 ஆத்துமா இருக்கிறதுல ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரருக்கு நீங்கள் கரெக்டாக செவிச்சா போதும். ஒரு ஆசாரியின் செவிக்க சில வித்தியாசம். விசுவாசி வேற, ஆசாரியன் வேற, சுவிசேஷம் வேற, ஆசாரியன் வேற. அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்னைக்குனாலுமே அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார், அவர் அழைப்பை நிறைவேற்றுவார், அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. என் மகா வீட்டில் இருக்கச்சில நான் ஒரு புக்கு படித்தேன், 4 மாடி புக்கு, மோகன் பாஸ்டர் எழுதின புக்கு. அந்த புக்கில் நான் அதிகமாக படித்தேன். படித்து கொண்டு இருக்கும் பொழுது என் மகிட்ட சொன்னேன், இப்படிலாம் ஆர்டர் செய்வாராமான்னு. ஒரு பக்கத்து வீட்டு சகோதரி ஒரு பவுன் கை செயினை தொலைச்சிட்டாங்களாம். அல்லேலூயா. நான் பூதிக்கிட்ட போன் அடிச்சு சொன்னேன், கம்பெனியில் இருக்கச்சில இந்த புக்கை படித்த உடனே சொன்னேன். அப்போ உடனே அப்படி நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம்மா. இல்லைம்மா நான் பொதுவில் தான் நான் சொல்கிறேன்னே. அல்லேலூயா. நீ ஊழிய பாதையில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த ஒரு பவுன் கை செயினை பக்கத்து வீட்டில் தொலைச்ச உடனே, அல்ல பக்கத்து வீட்டில் கிட்ட தொலைச்சி வீட்டில் வாசலில் விழுந்தோடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரி வந்தவா எடுத்துகிட்டு போயிட்டா. அல்ல பலிபடத்தில்னு சொல்லுதேன், பெரிய தேச தீர்க்கதரிசி எழுதின புக்கு. அப்போ பாருங்க, அந்த வீட்டில் சமாதானம் இல்லை, அந்த வீட்டில் சந்தோஷம் இல்லை, அந்த வீட்டில் நிம்மதி இல்லை. பாஸ்டர்கிட்ட போய் தனியாக ஒரு நாள் போய் செவிக்க போனாங்களாம். சொன்னோன்னே ஆண்டவர் சொன்னாராம், இவன் ஒரு பவுனை திருடி வச்சிருக்கா, அவன் வீட்டில் சாபம், நீ செவிச்சாலும் சாபம் போகாது. அவள் டெய்லி அதுதான் நினைக்கா, ஒரு பொண்ணு இருந்தா என் பிள்ளைக்கு உதவி இருக்குமே, எவ்வளோ அன்பா நான் என் பிள்ளைக்கு நேசிச்சேன், நான் எவ்வளோ பாசத்தில் பண்ணினேன், என் பிள்ளைக்கு உள்ளதை விட்டுட்டேனே. அல்லேலூயா. அதனால் அந்த சாபம் மாறாது. நீ எந்த பாஸ்டர்கிட்ட போனாலும் அவன் வீட்டில் அந்த சாபம் படுத்திருக்கு. நான் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்தேன். உலகமானா எனக்கு ஒரு 1000 ரூபாய் காணிக்கத்தா, இந்த சாபத்தில் நான் செவிச்ச பேர் நீ சொல்லி விட்டுருவேன். நான் அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் மனம் திரும்பினா உங்கள் வீட்டில் அந்த சாபம் போகும். கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு கண்ணீர் வடிக்கீங்களா? நாளைக்கு உங்கள் கணவருக்கு கண்ணீர் வடிக்க சொல்லிட்டு இருக்கீங்களா? 10 நாள் ஒரு தொழிலுக்கு கண்ணீர் வடிக்கீங்களா? நிம்மதி இருக்கா? சாபம் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கு. நீங்கள் மனம் திரும்பினா உங்களுக்கு சமாதானம் வந்துடும். நான் மனம் திரும்புதேன் ஐயா. அந்த தொலைச்ச அம்மாவுக்கு மறந்து விட்டது. 15 வருஷம் கழிச்சுனா 15 வருஷம் அந்த சொன்னாராம், உங்கள் பிள்ளைக்கு திருமணம் முடிஞ்சிட்டான்னு கேட்டாராம். இல்லை, பிழைச்சி ஏனாராம். அதனால் நீங்கள் மறந்துடும், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சாபம் போகாதுன்னாராம் பாஸ்டர். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பவுனை பண்ணி அதே மாதிரி கொண்டு கொடுத்தாங்களாம். என்னம்மா எங்களுக்கு ஒரு பவுனை கொண்டு தாரீங்க, எங்களுக்கு எதுக்குன்னு. இல்லை, உங்களுக்குள்ளதை நான் திருடி வச்சிருந்தேன், இவ்வளோ நாளும் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு சொல்லி செவிச்சேன், ஆனால் மோகன் பாஸ்டரே சொல்லிட்டாங்க நான் மன்னிக்க, நீங்கள் மனம் திரும்பினட்டு. அல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்படி கண்ணீர் சாபம் விட்டுருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருங்கம்மா, என் வீடு சாபத்திலேருந்து வெளியேறும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமாதானங்களாம். அன்னைக்கு போச்சான் அந்த வீட்டில் சமாதானத்தை கெடுக்கிற சாபம், பாவம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் நான் அவரை தேர்ந்த பிள்ளைகள், அவருடைய நாமத்துக்காக வாழுகிற பிள்ளைகள், பயம் வேணும்.
இந்த தொடக்கத்தில் காணிக்கப்பட்டு எடுக்கச்சில என் பிளேட்டு 3 பிளேட்டுன்னு சொன்னேன். ஆண்டவர் சொல்றாருமா, காணிக்கையை நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடாதான், அன்னை பார்க்கலாமா, அவன் ஆசாரியனா, நீங்களாம் அதை எண்ணக்கூடாதான் அப்படின்னு சொல்றாரு. இப்போமா என் பெண் பிள்ளைகள் தொட மாட்டார்கள். ஏம்மா ஆண்டவர் சொன்னார்லா, அந்த காணிக்கை எண்ணக்கூடாதுன்னு சொன்னார்லா, கணக்கு கேட்கக்கூடாதுன்னு சொன்னார்லா. அல்லேலூயா. பயம் வேணும். சிறு பிள்ளைகள் அப்போ இப்போ எவ்வளோதான் வந்தாச்சு. அல்லேலூயா. என் மகனும் தொட மாட்டான். ஏம்மா நான் என் பலிபீடத்தில் ஏறல, நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா, ஆண்டவர் சொன்னார் நீ சொன்னீங்களா? அதுக்கு தான் இந்த காணிக்கலாம் எண்ணதுக்கு பாஸ்டர் நம்ம சபை பாஸ்டர் பரப்படியில் போட்டு மீதி போடுங்கச்சுல நவட்டி கொண்டே போயிறேன். சொன்னாரே ஆண்டவர், உன் காணிக்கை அடுத்தவருக்கு தெரியக்கூடாது, அந்த காணிக்கை எண்ணக்கூடாது அடுத்தவங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கண்ணீர் வடிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கு. சில பலிபீடத்தில் 2000 ரூபாய் இருந்துச்சு. மகேஷ்ட்டு சொன்னேன், இந்த 2000 எடுத்து பாஸ்டர் கொடுங்க, நீ அதுக்குள்ள தொட நாங்கள் தகுதி இல்லை. போதிட்டு சொன்னேன், அதை நாங்கள் எட்டி பார்க்க மாட்டோம், நாங்கள் வைக்கிற காணிக்கை வச்சு அனுப்புவோம். இந்த பயம் வேணும், ஆண்டவருக்கு பயம் வேணும். எவ்வளவு தரிசனம் சொல்லலாம், தரிசனம் தருவார், பேசுவார், வசனம் தருவார். பயம் வேணும், பயம் வேணும். நம்ம சன்னதி நல்லா இருக்கணும், நம்மளோட போகக்கூடாது இந்த சாபம் பாவம். நம்ம சன்னதி 4 தலைமுறை சாவணி இருக்குது வசம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஊழியக்காரங்கள் பிள்ளைகளை பேசலாம், பிள்ளைகள் ஊழியக்காரங்களை பேசக்கூடாது. சாபம். நம்மளுக்கு தொங்கி தொங்கி ஜெபிப்போம், நம்ம பிள்ளைகள் ஜெபிப்பார்களா? நம்ம பிள்ளைகளுக்கு ஆசிரத்தை தேடி வைக்காண்டா, சாபத்தை தேடி வைக்க கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதை என் மகிமைக்காக கேளுங்க, என் மகிமைக்காக கேளுங்க, என் மகிமைக்காக கேளுங்க. அவருடைய மகிமைக்காக கேட்கிறோமா? ஹல்லேலூயா. பொருத்தனை லேசானது இல்லை. ஒரு அம்மாவுக்கு பிள்ளை பிறந்துச்சா, ஒரு ஆண் குழந்தைய ஆண்டருக்கு பொருத்தனை பண்ணாங்க. வாலிப நாளா வச்சான். எனக்கு ஒரு ஆலயத்தில் போச்சுல, ஆண்டவரே ஒரு ஆண் குழந்தைய தந்துருப்பா, என் சன்னதி இதுக்கு வளரணும், என் சன்னதி சன்னதியான இதுக்கு இருக்கணும். ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தாராம். கொஞ்ச நாள் போச்சான், என்னை குத்தி குத்தி பேசுறாங்கன்னு அந்த அம்மா அடுத்த ஆலயத்துக்கு போயிட்டாங்களா. அங்கே படித்தானா, வாலிப நாள் குழந்தை ஹாஸ்டண்டில் கால் சேதப்பட்டு செயல்பட்டு எழுந்து பொருத்தனை. நம்ம வீணான பொருத்தனை பண்ணிட்டு பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. பாவம் அறியாத பிள்ளைகள். ஆண் குழந்தை வேண்டி கேட்போம், பெண் குழந்தை வேண்டி கேட்போம். பொருத்தனை லேசானதில்லை. மனம் திரும்பணும். நம்ம பிள்ளைகளுக்காக தான் நம்ம வாழுதோம், உலகத்துக்காக வாழலை. அல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் என் மகிமைக்காக கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லு, நான் காணிக்கைக்காக நான் ஊழியம் செய்யலை, அவருக்காக வாழுறேன், அவருக்காக. அவ்வளோதான். சூத்திரம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக வாழுங்க. அல்லேலூயா. நீங்கள் மரித்த உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நற்கரையில் வெளிப்படணும். தாய் தப்பை சாபம் பாவம் பிள்ளைகளை தொடர்ந்து சொல்லக்கூடாது. என் மக சொல்வா, இம்மா எனக்கு வேதி தான் முன்னோரி சாப்பணி சொல்லிடுவாங்கம்மா, என் இறுதியும் துடிக்கும். ஒரு தும்மலுக்கு ஏம்மா முன்னோருடைய சாப்பணி சொல்லுவாங்களம்மா, செவிங்கம்மா. இந்த குட்டி பிள்ளைக்கு 2 தும்மலும் தீமா முன்னோருடைய சாபம் தருமோ, நம்ம எதனையும் தப்பு விட்டுட்டோமோ. பயம் வேணும், பயம் வேணும். பயத்தோட தான் கர்த்தரை தேடணும். ஆண்டவருக்கு பயப்படாம எத்தனை ஆராதனை போனாலும் செய்ய எடுக்க முடியும். ஒவ்வொரு அவர் சொல்றாருல, காலை வேலையை தொடக்கத்தில் உங்ககிட்ட சொன்னது தான், 6 மணிக்கு முழிச்சு வெளியே போகிறது நித்திரைக்கு போச்சு நன்றி சொல்ல பாத்திரமா இருந்தா நீங்க அழுது புலம்ப மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அவர் பிதா மகிமைப்பட கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே பாருங்க, யோவான் 16:24 சொல்லுது. 14:24. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை. எப்படி ஆண்டில் பார்க்கிற என் அன்பு பிள்ளைகளே, சகோதரனே சகோதரி, அநேகர் உங்களுடைய நிறைய பேர் நீங்க பார்க்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
அவர்களே மாதிரி நாங்கள் இருக்கணும் கேட்காதங்க, இவர்களே மாதிரி நாங்கள் இருக்கணும் கேட்காதங்க, அதே மாதிரி ஒரு வாகனம் வேணும் கேட்காதங்க, அவர் மகிமைப்பட கேளுங்க. அவங்க பிள்ளைகள் அப்படி படிச்சிருக்கார்கள், என் பிள்ளைகள் அப்படி படிக்கணும் நீங்க கேட்காதங்க. உங்களுடைய சித்தம் எது? உங்க நாம மகிமைப்படணும். நீங்க பேசுறீங்கப்பா, நீங்க பேசுறீங்க டேடி, ஆமென், ஹல்லேலூயா. அது நம்மளுக்கு நிலை நிற்கும், அது நம்ம தாகும் தனியும், அது அவர் கொடுக்க கிஃப்ட் நம்மளுக்கு. விசுவாசம், விசுவாசிக்கணும். ஒரு வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. சகோதரி 2 பேரும் நாங்கள் 3 பேரும் செபிக்க போகிறோம். அவங்க அத்தை சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் அம்மாவை கூட்டு ஒரு செப கூட்டம் மாதிரி நடத்துங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வசனம் கொடுத்துட்டு தலையில கைக்கும் பொழுது ஆண்டவர் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் உனக்கு தரப்போறாருன்னு சொன்னேன். சொல்லியிருக்கேன் நான், எனக்கு தான் மறந்துடுமே. நம்ம ஒரு பேதி, அவர் சொல்லுவார், நீ ஒரு பேதுமா, ஆண்டு தனியாக பேசுவார், நீ ஒரு பேதை, உன்னை எவ்வளவு அன்பு எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அதுக்குன்னு தான். ஹல்லேலூயா. அப்ப சொன்ன தீர்க்கதரிசிக்கு மறக்கமா, மறந்துட்டு அவ சொல்றா, அதை நான் பிடிச்சேம்மா, அந்த மாசமே என் கண்டுட்டு ஒரு கிஃப்டை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், என் தகப்பன் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என் பேரனை குறித்து கொஞ்சம் நான் முத்தமிட்டது கிடையாது. என் தெய்வம் மட்டும்தான் கொடுத்துட்டே சப்பா, அவ்வளோதான். எனக்கு நீங்கள் தான் பிள்ளைகள். யார் போனில் செபிக்கிறார்கள் பிள்ளைகள், அவர் பார்ப்பார் அவருடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த வாழ்க்கை அவ்வளோ வார்த்தை உங்களுக்கு தந்திருக்கிற நீங்கள் பெற்றுக்கொண்ட புதிய காரியம். அதுக்கு தான் சொல்றேன், இனி வர 1ஆம் தேதிக்குள்ளேயாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எனக்கு வரணும். ஹல்லேலூயா. அதான் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை. உலகத்துக்காக கேட்டீங்க, பெருமைக்காக கேட்டீங்க, உலகமான இதுக்காக எதிர்பார்ப்போட கேட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காக கேட்டிருப்பீங்க, இவங்க மட்டும் இப்படி இருக்கிறான்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றை நீங்கள் நம்ம மனம் திரும்பி கேட்கணும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றை கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவேறி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க சந்தோஷமாக போறீங்க. இனி அப்பா கொடுக்க கிஃப்ட் வாழ்க்கையில மறக்க முடியாத கிஃப்ட். அப்பா கொடுக்கிற கிஃப்ட் உங்களுக்கு வெறிது. அல்லேலூயா. எங்க சித்தி வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், எப்பவும் போன் காலில் அவங்களுக்கு நான் பேசுவேன், சித்தி நாங்கள் கொடுத்து வச்சுவீங்க. என்னம்மா அழியே விடலை எங்கள் அப்பா, எங்களை அழியே விடலை, இங்கே ஓடிக்கிட்டே இருக்கீங்களே அப்படிமே. அல்லேலூயா. எனக்கு அது நல்லா இருக்குமா அம்பாவை. வயசாயிட்டலாம், நேற்றுக்கிட வயசுலாம் கணக்கு போட்டாவ எங்கள் அம்மா வந்து. அல்லேலூயா. சகோதரிக்கு பிடிக்காது உலகமான கதை கொண்டு வந்தா. அதனால நான் சொல்லிடுறேன், எனக்கு வயசு தெரியாதுமா, எனக்கு நீங்கள் சொல்லி தாங்கம்மான்னு கேட்டேன் எங்கள் அம்மாட்ட. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு 22 வயசில் கல்யாணம், 23 பிள்ளை இல்லை, 24 பிள்ளை. இப்போ இத்தனை வருஷம் உனக்கு இத்தனை வயசுன்னு எண்ணிக்கா? இம்மா எனக்கு என்ன தெரியாதுமா, நீங்கள் எண்ணித்தாங்கன்னு. அதில் எங்கள் ரவி நான் போன் காலில் போட்டோன்னே, ஐயம்மா உங்களுக்கு 61 முடிய போகுதுண்ணா. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ எங்கள் சித்திக்கெலாம் வயசு போட்டாங்க. அவளுக்கு இனிமேல் கால் நடக்க முடியல, கண்ணு தெரியலையா, பாவம், அவளுக்கும் வயசாயிட்டலம்மா, என்னோட கொஞ்சம் தானே கம்மி அப்படின்னு கேட்டாவ. அல்லேலூயா. அப்போ நான் எங்கள் அம்மா, எங்கள் பிள்ளைகள் எப்படிமா பேதையாக இருக்கீங்க எத்தையா. அல்லேலூயா. நான் அதை சொன்னேன், அதனால் என் அப்பா என்னை நேசிக்காங்க, என்னை தட்டி கூப்பிடுதாங்களா, என்னை பேசுதாங்களா, அவங்க சத்தத்தை நான் கேட்கலா, உனக்கு தூதர் உண்டா போதும் சொல்லிட்டாங்களா, நான் உலகத்தான அறிவாக இருந்தேன், அப்படி இல்லைல்லம்மா. அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். எனக்கு 61 வயசுன்னு ஏத்தான் தெரியும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பேதைகளுக்கு அவர் துணையா இருக்கிறார். அதான் இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, உலகத்துக்காக கேட்டிருப்பீங்க. வசனம் அப்படி இல்லை, நான் சொல்றேன். ஆனா இனி அவர் நாம மகிமைப்பட கேட்டால் உங்களுக்கு 10 லிட்டருக்கு 12 கறக்கும். அல்ல 200 ஆடுனா 300 ஆடு பெருகும், 4 மாடுனா பெருகும், கம்பெனியில வேலை பெருகும், படிப்புல பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார், திருமணத்தில் ஆசீர்வதிப்பார், கற்பத்தின் கனி. அல்லேலூயா. தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வை. சொல்லும். அப்படி நினைச்சு பார்த்தார். அண்ணாளை நினைத்தார், ஆபிரகாமை நினைத்தார், யோசிப்பை நினைத்தார். என் தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. என் தேவகுமாரா
என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. ஹல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் தூரத்துக்கு தேவன். உங்க கணவர்லாம் இருப்பாங்களா? சொல்ல முடியுமா? நான் விசுவாசிக்கிறேன். நீர் தூரத்துக்கு தேவன். நன்மையை செய்வீரப்பா, நன்மையை செய்வீரப்பா. உமக்காக நான் வாழுறேன் அப்பா, நான் உமக்காக ஓடுதேன் அப்பா, நான் உமக்காக நான் விதைக்கிறேன் அப்பா, நான் உமக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் ராஜா, என் தேவகுமாரா, என் தேவகுமாரா, என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. உங்க சன்னதி என் தேவகுமாரா, என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. ஓ சிலுவை சுமந்தே என் சாபோ நீக்கினே, ஒரு ரத்தத்தாலே என்னை கழுவி தூக்கினே. ஆமென், ஆமென், ஆமென். கரத்தை தட்டுமா? நன்மை செய்த தேவனுக்கு, பொருத்தனை நிறைவேற்றிய தேவனுக்கு அல்லேலூயா. ஓ நீ தெரிந்து செவித்தமே, கர்த்தருடைய நாம நன்மை செய்வீரா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். மத்தேயு 7 எடுங்க. அதுல 7ஆம் அதிகாரத்துல 7, 8. அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம எப்படி கேட்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அவரை கண்டு கொள்வது பெரிய பாக்கியம். அவருடைய கருத்துல கேட்போம். எல்லாரும் கேட்பாங்க, உலகத்தாரும் கேட்பாங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணவர்களும் கேட்பாங்க, வாக்குத்தத்தம் பண்ணவர்களும் கேட்பாங்க, கொலை செய்தவர்களும் கேட்பாங்க. அல்லேலூயா. எல்லாரும் மந்திரவாதிகளும் கேட்பாங்க. எல்லாமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா எல்லாத்தையும் மன்னித்து விட்டுருவாரு. ஆனா உன்னை பரலோக ராஜ்யத்தை வச்சிருந்தாரு பாரு, உன்னை விடவே மாட்டாரு. நீ நரகத்துக்கு போறதா உன்னை விட்டுருவாரு. ஆனா நீ யாரு? தாயின் கருவிலே முன் குறித்து ஊழியத்துக்காக, இந்த கிராமத்துக்கு, இந்த ஊருக்காக ஜெபிக்க கர்த்தர் பண்ண உடன்படிக்கை. நம்ம படித்தலாம். உன் வாக்கு மாறாது, உன் வல்லமை குறையாது. அல்லேலூயா. உன் உடன்படிக்கை மாறாது, உம்மை உறுதியா பற்றி கொண்டே. நம்ம தான் பற்றி கொள்ளணும், நம்ம தான் பிடிக்கணும். அவர் ஆனா போய்கிட்டே இருவாரு. அல்லேலூயா. நீ மிஷனரியா போக கேட்டாலும் விட்டுருவாரு. அல்லேலூயா. நீ ஆசாரியனை போனாலும் விட்டுருவாரு. அல்லேலூயா. நீ அந்தகாரமான ஜெபிக்கனாலும் விட்டுருவாரு. ஆனா உனக்கு உடன்படிக்கை எது? அதுதான், அதுதான், அதுதான். அல்லேலூயா. இப்போ கூட பானாங்குளத்தில் கூட நம்ம ஒரு மீட்டிங் நடத்தி போனால் போயிடலாம், காலி பண்ணி. இடம்லாம் பெரிய கிடைக்குது. வாக்கு மாறக்கூடாது. அங்கே நிறைய கூட்டத்தை பார்க்கலாம். அம்மா சொல்லுங்க, போன எழுதி போட்டால் போதும், நம்புறங்க. ஓடக்கூடாது. கையில் தந்தது, கையில் தந்தது, நம்மளை நம்பினது, நம்மளை நம்பி வந்தாரே அவரு. ஒரு ஆராதனை, ஒரு இத்தனை ஆத்மா ரசித்தாரே, அவர் ஓடக்கூடாது. அல்லேலூயா. மக்களை நம்பி ஓடக்கூடாது, கூட்டத்தை நம்பி போகக்கூடாது, 4 லட்சத்தை நம்பி ஓடக்கூடாது. அதில் 4 லட்சம் கூட வரலாம், 10 லட்சம் கூட வரலாம். ஏன்னா மெயின் ரோடு. அல்லேலூயா. 15,000 வாடகை கேட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கேட்ட உடனே தருவாங்க. சகுதி சொன்னி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஊழியம் தான் ஜீவன் பெரிய தட்டம். அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ அதை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்வாரான். அல்லேலூயா. தேடுகிறவன் கண்டையிடான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசன செலுத்தல கண்டடைகிறான். நம்ம ஒரு கண்டு கொள்ளத்தக்க தேடணும். அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நம்ம எப்படி கேட்கிறோம்? அல்லேலூயா. அப்பதான் திறக்கப்படும், கடமைக்காக. ஆனா நம்ம நினைப்போம், அவங்க மட்டும் கேட்டாங்க, அவங்க திறந்துட்டாங்க. ஆண்டவருக்கு திறந்து கொடுத்துட்டாரு. அது பூலோகத்தோடு அழிஞ்சு போறது, அது
பரலோகத்துக்கு இல்ல, அது அவர் மகிமைக்கு கேட்கல. நானும் நீங்களும் எப்படி கேட்கிறோம்? அவர் மகிமைக்கு கேட்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்க ஒண்ணு இல்லாம ஒரு சீராவா ஒரு இருக்க கிட இடம் இல்லாம நம்ம இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம ஒரு ஒண்ணு இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் மகிமைக்கு நீ கேட்கும் பொழுது ஒரு சூறாவளி வருது, அந்த காற்று அடிச்சோடனே எவ்வளவு பெரிய குப்பனாலும் மரத்துல போய் சேலையெல்லாம் வச்சு கொண்டு இருக்கும், 2 மாடிக்கு மேல தூக்கிட்டு போவோம், அதே போல தூக்கி விடுவாரு. அவர் சிறியவனை புலிலிருந்து உயர்த்துற தேவன், அவர் ராஜாக்களோட பிரபுகளோட உட்கார வைக்கிற தேவன். நீ கடமைக்கு உள்ள வசன வாசிப்பு உனக்கு இருந்தா, நீ கரையோட இருந்தா, நீ அழுக்கோட இருந்தா, நீ எத்தனை திருப்ப வசனத்தை படிச்சாலும், நீ எத்தனை பிரசங்கம் பண்ணினாலும், நீ எத்தனை ஆராதிச்சாலும், நீ எத்தனை உடன்படிக்கை பண்ணாலும் செல்லாது, அது அழிந்து போவோம். பாருங்க, அதே மாதிரி சங்கீதம் 85:12 பாருங்க. ம் 85:12 கர்த்தர் நன்மையானதே தருவார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற என் அன்பு மக்களுக்கு ஆண்டவர் அல்லேலூயா நன்மையானதை தருவார். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உங்களுக்கு இனிமே நல்லதா இருக்கும். அது வேதனை அவரு ஆசீர்வதிக்க சில வேதனை வராது, அதுக்கு முள்ளு இல்லை. இந்த நாட்களில் நம்மளை சுற்றி அடப்பா இருக்கும். அவர் திறந்தாச்சுன்னா எந்த மந்திரமோ என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. எந்த தந்திரமும் நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. ஆனா யாரு மேலேயுமே நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, கசப்பூடி ஒரு வேறு இதுக்குள்ள இருந்துடக்கூடாது. போன வாரம் அல்லேலூயா, போன வாரம் ஐயா ஆராதிச்சாங்க. அதுக்கு முந்தின வாரம் ஆண்டவர் சமத்துல இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசினாரு, கசப்போனி ஒரு வேறு உனக்குள்ள இருந்தா அல்லேலூயா நீ ஜெயத்தை காணவே முடியாது. நினைச்சுக்கினாரு. அல்லேலூயா. கசப்போனி ஒரு வேறு இருந்தா அந்த பலிபீடத்தில் நிற்கிறா, நீ ஒரு ஜெயத்தை காண முடியாதுனாரு. உடனே நான் உங்ககிட்ட சொன்னேன், யாரெல்லாம் கசப்போட நிக்கீழோ அந்த வேற என்னச்சிங்க புடுங்கி போட்டு ஆராதிங்கன்னு சொன்னேன். எனக்கு யார் பேசினா என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என்னை போல அவர்கள் ஆகணும், என்னை போல பரிசுத்தமாகனாதான் அந்த பரிசுத்த கூட்டத்தில் போய் நம்ம இங்க சொல்லுதான் பரிசுத்தர் பரிசுத்தரணி, அந்த பரிசுத்த கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஆளா இருந்து அந்த நரகம் தாங்க முடியாது, அந்த பாதாளம் தாங்க முடியாது. நம்மளுக்கு பிறகு என் பிள்ளைகள் சொல்லுதெல்லாம் முன்னோடி சாபமானி. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த சாபம் பாவம் இல்லாத அளவுக்கு இருக்குன்னா, அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த பரிசுத்த கூட்டத்துல நீங்களும் நானும் ஒரு ஆளா இருந்தாதான் நம்ம சன்னதிகள் அல்லேலூயா அந்த 4 தலைமுறை சாபத்துல நம்ம தூக்கி எடுக்கணும்னா அந்த கூட்டத்துல போய் சேரணும். அவர் வாக்குத்தத்த பிள்ளையா இருக்கணும், அவர் அழைப்புக்கு நிறைவேற்றணும், அவர் அன்புல நிலை நிற்கணும், அவர்களுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். நம்ம வாழ்கிறது எதுக்காக? அவருக்காகவும். அல்லேலூயா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாள் உந்தை கண்டேனையா அந்நாள் என்னை வேறு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு பழையது ஒளிஞ்சு போயிட்டு மூலிகை ஞானஸ்தானம் கொடுக்க சில பழையது ஒளிஞ்சு போயிட்டு நான் கண்டேன் ஐயா. ஹல்லேலூயா. நான் கண்டேன் ஐயா. அதே நம்ம கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் உம்மை கண்டேன் ஐயா அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. சொல்லுமா? ஒரு நாள் உம்மை கண்டேன் ஐயா அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையு பெரிதையா என்மேல் ஓம்தை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே
ஆனந்தம் ஆனந்தமே. போலோகத்தின் பொருளின் மகிமை புல்லே போல புலத்தில் அழிந்து போமா. வாடாதே ஐயா உம் அன்பு, வாடாதே ஐயா. புலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போவோம். ஆமேனப்பா. வாடாதே ஐயா உம் அன்பு, வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிரவே ஆனந்தம் ஆனந்தமே. இந்த நாட்களை என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னார். எப்படி கேட்கணுமா? அவர் மகிமைப்பட கேட்கணுமா? நீங்க கேளுங்க. என்னையாலேயோ என் பலத்தினாலேயோ நானும் உங்களை மேல ஒரு ஆத்துமா. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க, அவரை போல மாறுங்க, அவருக்காக வாழுங்க. பூலகத்துக்காக வாழாண்டாம், பரலோகத்துக்காக வாழுங்க. பூலகத்துல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படும். ஆமேன். ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆன்லைனில் பார்க்குற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பொருத்தனைகளாம் நிறைவேறட்டும். ஆமேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு சொன்னீங்களப்பா ஆராதனை வேளையில எவ்வளோ பிரசனம், எவ்வளோ மகிமை, எவ்வளோ மகிமைப்பா. அந்த பிரசனத்தோட நீங்க கடந்து போகும் பொழுது அப்பா எல்லாத்திலையும் மகிமைப்பட நீ சொன்னீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு பிரசனங்க பிரசனம் இந்த ஆராதனை வேளையில என் தேவனாய் கர்த்தருடைய பிரசனம் ஓடிச்சே அப்பா. அந்த பிரசனம் குறைய கூடாதப்பா. உங்க பிரசனம் இல்லைனா நாங்க இல்லப்பா. உங்க பிரசனை சொல்லுங்க. உங்க பிரசனை எப்போது என்னோட இருக்கணும்ப்பா. நான் கரையோட ஆராதிக்க கூடாதப்பா. நான் கரையோட ஆராதிக்க கூடாதப்பா. உங்க பிரசனை எப்போதும் இருக்கணும்ப்பா. உங்க பிரசனை எப்போதும் இருக்கணும்ப்பா. ஆமென். உங்க பிரசனை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தோட, ஒரு பிள்ளைகளோட, குட்டி பிள்ளைகளோட, வாலிய பிள்ளைகளோட, தூரத்தில் அன்பு நேசித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஜெபித்து தாங்கி வருகிற அன்பு பிள்ளைகளோட ராஜா நீங்க இருக்கணுமே. என்ன உம்மை நான் அறியணுமே. இன்னும் கெட்டி சேரணுமே. இன்னும் உம்மை நான் என்னுமே அறியணுப்பா. இந்த அன்பு போதாதப்பா. இந்த காத்திருப்பு போதாதப்பா. நான் உமக்காக விதைப்பு, இந்த விதைப்பு போதாதப்பா. இன்னும் நிறைய உமக்கு விதைக்கணும்ப்பா. நான் நிறைய காத்திருக்கணும்ப்பா. இயேசுவே எனக்கு இறங்கும். கரம் பிடித்த ஓ நாயகரே கைவிடாத தோயவரே. ஆமென். பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசங்க பிரசன்னா சொல்லுங்க. அப்பா உன் பிரசனை என் கணவரை மூடட்டும். அப்பா உங்க பிரசனை என் பிள்ளைகளை மூடட்டும். அப்பா உன் பிரசனம் என் தொழிலை மூடட்டும். அப்பா உன் பிரசனம், உங்க பிரசனை ஆண்டவரே என் மிருக செவனை மூடட்டும். அப்பா உங்க பிரசனை என்னோட எப்போதும் இருக்கணும். உங்க பிரசனை எனக்கு கடுகு அளவு கூட குறைந்திடக்கூடாது. தேவ பிரசனம், தேவ பிரசனம் அப்பாட்ட கேளுங்க. உங்க பிரசனை எனக்கு குறைய கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைகளோட ஓ என் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பிரசனை இருந்தாதான், அந்த பிரசனை வீட்டு தலைவியோட, வீட்டு தலைவரோட அந்த பிரசனை இருந்தாதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஓ ஜெயத்தை எடுக்க முடியும். ஹல்லேலூயா ஓ மகிமையின் தேவனுடைய பிரசனம். ஓ ராஜா அளவற்ற பிரசனம். ஹல்லேலூயா. எதையும் இழந்துட கூடாது. ஹல்லேலூயா. உலகமாக அழிஞ்சு வர ஆசீர்வாதத்தை எதையும் இழக்கலாம். வெள்ளியை இழக்கலாம், பொன்னை இழக்கலாம், பணத்தை இழக்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்காக வந்தேன். நிலத்தை இழந்தேன், கணவரை இழந்தேன், தங்கத்தை இழந்தேன், பொன்னை இழந்தேன். அவர் பிரசனை இழக்க
இழக்க கூடாது. அதான் என்னுடைய ஓட்டம், அதான் என்னுடைய ஓட்டம். அவருடைய பிரசன்னம் தான் என் பிள்ளைகளை நடத்தும். அவருடைய பிரசன்னம் தான் பரலோகத்தை காண முடியும். அவருடைய பிரசன்னம் தான் அந்த பிரசன்னம். ஏன் 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 ஹalleluya ஹalleluya. அந்த பிரசன்னம் எதை இழப்பேன்? என் அப்பா உங்க பிரசன்னத்தை மட்டும் நான் இழந்துட கூடாது. ஹalleluya. உங்க கரம் என் மேல இருக்கிற கரம், அந்த பிரசன்னம் என் மேல இருக்கிற பிரசன்னம். ரிசி 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 ரிசி. ஓ மகிமை. நன்றி அப்பா. அது மட்டும் போதும், அது போட்டும். இந்த நாட்கள் நீ சீரவா இருக்கலாம், நீ சீரவா இருக்கலாம், ஒன்றும் இல்லாம இருக்கலாம், எல்லாம் இழந்து நிற்கலாம், எல்லாம் இழந்து நிற்கலாம். எனக்கு மட்டும் என் ராஜா பாபா பாபா அந்த பிரசனத்தை இழந்துடாதங்க, அந்த கிருபையை இழந்துடாதங்க, அந்த மகிமையை இழந்துடாதங்க, வாக்குத்தத்தை இழந்துடாதங்க, அழைப்பை இழந்துடாதங்க, காத்திருப்பை இழந்துடாதங்க. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுக்கிறார். உனக்கு கொடுத்த உடன்படிக்கை நிறைவேறுது, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது, உன் அழைப்பு நிறைவேறுது. அவர் சொன்னாரே புதிய காரியம் செய்வேனாரே, இன்றை செய்கிறார், இப்பொழுதே செய்கிறார், இப்பொழுதே. ஹல்லேலூயா. ஓ ராஜா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. 4 கரையும் உனக்கு முள்ளு, 4 கரையும். ஓ எத்தனை அவமானம், ஓ எத்தனை நிந்த, ஓ எத்தனை நெருக்கம். கர்த்தர் உன் மேல இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இருக்கிறது. ஓ நீ பொறுமை கைக்கொள்ளு. ஓ அவருடைய அபிஷேகம் மேல இருக்கிறது, விசேஷமான அபிஷேகம். ஓ ராஜா வந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், உன் குடும்பம் அறிந்து கொள்ளும். ஓ அவருடைய ஐஸ்வர்யம் உனக்கு போதும், அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு போதும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆசீர்வாதம் உனக்கு போதும். உன் பிள்ளைகள் உன் சன்னதி மேல, உன் சன்னாதித்து மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றி நீ சொல்கிறார். பயத்தோட தேடி நீ செல்தார், நடுக்கத்தோட தேடுதல், தாங்க முடியல சொல்லுதா, தாங்க முடியல நீ அழுதா, கண்ணீரை வடிக்கிறா, உன் கதறல் வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா உங்க பிள்ளைகளை நேசி வார்த்தை சொன்னதுக்காக நன்றி. ஓ ராஜா உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏறெடுக்கிறப்பா, தொடக்கத்தில் முடிவரை நீங்க சொன்னீங்களப்பா, நானே பேசுவேம்மா, நீ ஜெபிக்கல நான் கடந்து போ, நான் உன்னோடு நடத்துவேன் நீ சொன்னீரே, நீர் நடத்தினீரப்பா. உன் சித்தம் இல்லை, என் சித்தத்தின்படி நடத்துவேன் நீ சொன்னீரப்பா. அதே போல ராஜா உங்க சித்தத்தின்படி தான் நடத்திருப்பீங்கப்பா. என் மாம்சத்தில் இல்லப்பா, என் ஆவியில் ஆண்டவரே, என் தகப்பனே, என் தாவீது குமாரனே, இந்த ஊழியத்துக்கு இறங்குவீரா? என் தாவீது குமாரனே, இந்த கிராம நரகம் போக கூடாது, இந்த ஊரு போக கூடாது, என் நாடுகள் போக கூடாது, என் மந்தைகள் போக கூடாது, என் பிள்ளைகள் போக கூடாது, அங்க தாங்க முடியாது. ஓ என் மகிமையின் தேவனே, மணவாளன் இயேசு ராஜாவே, நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. நன்றி சீசர். பிரயாணத்தில் இருங்க, எதிர்பார்ப்பில் இருங்க, யாருமே வெறுமையா போகக்கூடாது. உங்க செல்லங்கள், உங்க பிள்ளைகள், நான் உங்களுடைய வேலைக்காரி, வேலையை மாத்திரம்தான் செய்தேன். அற்புதம் செய்ய நீங்க, அதிசயம் செய்து நீங்க, கண்ணீரை துடைக்க நீங்க, காயத்தை ஆற்றுது நீங்க, விடுதலை கொடுக்க நீங்க, பாவத்தில் தூக்கிடு நீங்க, நிம்மதியை கொடுக்க நீங்க, நிரந்தரமா ஆசிரத்தை கொடுக்க நீங்க, எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்களுடைய வேலைக்காரி, உங்க வேலையை மாத்திரம் செய்யறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. மீதியான வேலையை அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும். ஏசு நாம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சபல கரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார்.